இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அண்ணாமலைக்கு கோவையில் ஒன்று அதிமுக வேட்பாளர்கள் செய்த காரியம், தீயாய் பரவும் காட்சிகள். தமிழக பாரதிய ஜனதாவில் அண்ணாமலைக்கு என்று தனி இடம் இருக்கிறது. குறிப்பாக இளம் தொண்டர்கள் மத்தியில் மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவராக திகழ்கிறார். அவர் இந்த தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டுமென்று அவரது ஆதரவாளர்கள் விரும்புகின்றனர். குறிப்பாக அண்ணாமலைக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கும் கோவையில் ஒரு தொகுதியை தேர்வு செய்யும்படி வற்புறுத்துகின்றனர். கோவை மாவட்டத்தில் வாய்ப்பு கிடைத்தால் போட்டியிட வேண்டும், இல்லை என்றால் களமிறங்கக்கூடாது என்ற மனநிலையில் அண்ணாமலையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் வெளிவராத நிலையில் அண்ணாமலை போட்டியிடுவாரா, அவருக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்று பாரதிய ஜனதாவினரை தாண்டி சர்வ கட்சிகளும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு வாரம் மேலாக அண்ணாமலை பெயர்தான் ஹாட் டாபிக்காகவும் இருந்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் அண்ணாமலை இறங்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தும் நிலையில் கோவை மாவட்ட தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் மொத்தமாக திரண்டு வந்து அண்ணாமலையை அவரது வீட்டிலேயே சந்தித்து ஆதரவு கேட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், சூலூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, மேட்டுப்பாளையம் தொகுதிகளின் அதிமுக வேட்பாளர்களான அம்மன் அர்ஜுனன், ஜெயராம், அருண்குமார், கந்தசாமி, தாமோதரன், லட்சுமணன் ஆகியோர் அடுத்தடுத்து அண்ணாமலையை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலையிடம் கேட்டுக்கொண்டனர். அவர்களிடம் அண்ணாமலை பேசும் வீடியோ இப்போது தீயாக பரவி வருகிறது. பிஜேபி பிஎல்ஏ உள்ள போய் உட்காந்து காலையில ஃபுல்லா வேலையை செஞ்சு ஓட்ட போட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்து வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு வர பிரச்சாரம் கேள்வி நான் அந்த பாலாஜி நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அன்னைக்கே நான் சொல்லி பண்ணேன். 23 நான் பூத்துல பிஎல்ஏ ஏஜென்டா உள்ள உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில ஃபர்ஸ்ட் ஒர்க் போட்டு வேலையை முடிச்சுட்டு ஆதரவு கேட்டதா எப்படிங்க? குற்ற வழக்கை மறைத்த விஜய் தள்ளுபடியாகிறது வேட்புமனு. செய்யக்கூடாத தவறு கனவாகும் பெரம்பூர். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக தேர்தலை சந்திப்பதால் தமிழக தேர்தல் களம் இந்த முறை சூடுபிடித்துள்ளது. சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் விஜய் களமிறங்குவதும் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. முதல் நாளே பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் நேற்று திருச்சி கிழக்கிலும் அதிகாரப்பூர்வமாக மனு செய்தார். இந்த நிலையில்தான் விஜய்க்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்த விஜயின் பிரமாண பத்திரத்தில் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. பெரம்பூர் மனுவில் தன் மீதான வழக்குகளை மறைத்துவிட்டார் என்று எதிர்க்கட்சியினர் அதிர்ச்சி கிளப்பியுள்ளனர். இதனால் விஜயின் வேட்பு மனுவை நிராகரிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. இதன் பின்னணி பற்றி பார்க்கலாம். பெரம்பூரில் விஜய் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தன் மீது எந்த குற்ற வழக்குகளும் இல்லை என்று கூறியிருந்தார். அதே நேரம் திருச்சி கிழக்கில் அவர் தாக்கல் செய்த மனுவில் தன் மீது 2 வழக்குகள் இருப்பதாக கூறியுள்ளார். அதாவது கடந்த ஆண்டு நடந்த மதுரை மாநாடு தொடர்பாக ஒரு வழக்கும், 30ஆம் தேதி பெரம்பூர் பரப்புரையின் போது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதுதான் இப்போது சர்ச்சையாக வெடித்துள்ளது. பெரம்பூர் வழக்கை பொறுத்தவரை அது அவர் அன்று வேட்புமனு தாக்கல் செய்த நாளில் பதிவானது என்பதால் அதை காட்டவில்லை. ஆனால் கடந்த ஆண்டே பதிவான வழக்கை ஏன் பெரம்பூரில் விஜய் காட்டவில்லை என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மதுரை வழக்கை பொறுத்தவரை விஜய் மாநாட்டில் தொண்டர் ஒருவரை பவுன்சர்கள் தாக்கியது தொடர்பானது. காயம்பட்டவர் கொடுத்த புகார் அடிப்படையில் கடந்த ஆண்டே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குற்ற வழக்கு தொடர்பாக போலீசாரிடமிருந்து எவ்வித சம்மனோ தகவலோ எனக்கு வரவில்லை. இப்போதுதான் வழக்கின் விவரம் குறித்து தெரியவந்ததென்று விஜய் தனது வேட்புமனுவில் சொல்லியிருக்கிறார். இருப்பினும் வேட்புமனுவில் இருக்கும் இந்த வேறுபாடுகள் விஜய்க்கு நிச்சயம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதுதான். அதாவது ஒரே நபர் ஒரு இடத்தில் தன் மீது வழக்கு இல்லை என்றும் இன்னொரு இடத்தில் தன் மீது வழக்கு உண்டு என்றும் தெரிவித்தால் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்படும் அபாயம் உள்ளது. அதே நேரம் இது நிவர்த்தி செய்யக்கூடிய பிரச்சினைதான். ஏனென்றால் ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு 4 செட் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். விஜய் இதுவரை பெரம்பூரில் 2 செட் மனுக்கள் மட்டுமே தாக்கல் செய்துள்ளார். மீதமுள்ள 2 செட்டுகளில் மதுரை வழக்கை குறிப்பிட்டு சரியான தகவல்களுடன் புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தால் இந்த பிரச்சனையை சரி செய்துவிடலாம். எனவே பெரம்பூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பு நிச்சயம் விஜய் தரப்பில் கூடுதலாக 2 செட் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று தாவேக வட்டாரம் சொல்கிறது. தன்னிச்சையாக வேட்புமனு தாக்கல், பாஜ நிர்வாகி அதிரடி நீக்கம். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 6ஆம் தேதி முடிகிறது. அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜ இதுவரை வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவில்லை. இந்த சூழலில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் முன்பே தஞ்சை மாவட்ட பாஜ துணைத் தலைவர் முரளிதரன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
இது தொடர்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தஞ்சை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியுள்ளார். கட்சியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டுள்ளார். எனவே அவர் கட்சியின் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் நீக்கப்படுகிறார். பாஜ நிர்வாகிகள், தொண்டர்கள் அவரிடம் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ராசா ஆடியோ விவகாரம் ஸ்டாலினுக்கு பாரதிய ஜனதா கேள்வி. திமுக எம்பி ராசா தொடர்பான ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அது பற்றி முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார். எப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சராக அவர் நிதியமைச்சராக இருந்தபொழுது எப்பேற்பட்ட கொள்ளையடித்திருக்கிறார்கள் முதல் குடும்பத்தினர் என்று தெளிவாக அவர் பேசிய பேச்சு காணொலியின் மூலமாக பரவியதோ, அதைவிட வியக்கத்தக்க வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மக்களவை உறுப்பினர் திரு ராசா அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறித்து, அவருடைய திறமை குறித்து, எப்படி சமூக அநீதியை திராவிட முன்னேற்றக் கழகம் அவருக்கு இழைத்தது என்பது குறித்தும், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் உதவி புரிந்தது, அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள்தான் எல்லா பணமும் போயிற்று, ஆனால் நீங்களும் ஏன் கனிமொழியும் இருக்கிறீர்கள் என்று அழகிரி கேட்டதாக எல்லாம் அவர் பேசியது எல்லாம் நாம் அனைவருமே கேட்டிருப்போம். ஏற்கனவே நாம் தெளிவாக சொன்னோம், 30,000 கோடி என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொன்னதை அடுத்து இதுவரை அவரும் மறுக்கவில்லை, திமுகவினர் யாரும் மறுக்கவில்லை, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மறுக்கவில்லை. அதே போல ராஜா விவகாரத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவான தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும். நீங்க ரிவர்ஸ் அடிச்சதெல்லாம் சரி, பணத்தை எப்போ திருப்பி தருவீங்க? கமலை நெருக்கும் நிர்வாகிகள். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து திமுக தன்வசப்படுத்தியது. அது மட்டுமின்றி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென திமுக கட்டளையிட்டது கமலுக்கு பிடிக்கவில்லை. அதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையில் தேர்தலிலேயே போட்டியிடவில்லை என ஜகா வாங்கிவிட்டார். கமல் எடுத்த முடிவு அக்கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் பரவலான ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக தேர்தல் நெருங்குவதை கருத்தில் கொண்டு தேர்தலில் போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்களிடமிருந்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் விருப்ப மனு பெறப்பட்டது. விண்ணப்பிக்கும் ஒவ்வொருவரும் 50,000 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இது மாநிலத்தில் உள்ள பிற அரசியல் கட்சிகள் வசூலிக்கும் கட்டணத்தை விட மிக அதிகம் என்று பல தொண்டர்கள் தங்களது குமுறலை வெளிப்படுத்தியிருந்தனர். ஆரம்பத்தில் இக்கட்டணம் குறித்து சில தயக்கங்கள் நிலவிய போதிலும் தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உரிய கட்டணத்தையும் செலுத்தினர். கடைசியில் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கமல் வெளியிட்ட அறிவிப்பு விண்ணப்பித்த பலருக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை உண்டாக்கியது. இந்த அறிவிப்பில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியவர்கள் குறித்தோ பணம் திரும்ப வழங்கப்படும் என்பது குறித்தோ எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் கூறியதாவது: தேர்தல்களிலேயே போட்டியிடப் போவதில்லை என்றால் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதன் நோக்கம் என்ன? இந்த முறை நமக்கு நிச்சயம் போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பி எங்களில் பலரும் கடந்த சில ஆண்டுகளாக களத்தில் அயராது உழைத்தோம். கோவையை பொறுத்தவரை தொண்டர்களின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருந்தன. ஏனெனில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மக்கள் நீதி மய்யமும் அங்கம் வகிப்பதால் கோவை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற கட்சிக்கு வலுவான வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் உறுதியாக இருந்தனர். இப்போது தேர்தலில் போட்டியிடாத நிலையில் விண்ணப்ப கட்டணத்தை திரும்பத் தர வேண்டியதுதானே முறை? அதை தராமலும் அது பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடாமலும் இருப்பது என்ன நியாயம் என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். எந்த தலைவருக்கும் இல்லாத கூட்டங்கள் அங்கே வருகிறது. பணம் கொடுக்காமல் வருகிற கூட்டம், அதுதான் முக்கியம். நேற்றனும் பார்க்கின்ற போதே 1,00,000 பேர் மக்கள் சாலையிலும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார். இது வியக்கத்தக்க அளவுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக காவல்துறையை சார்ந்தவர் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு யூகங்களை வகுத்தாலும் கூட தடுமாறுகிற நிலை இருக்கிறது. இதுபோன்ற நிலை தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லை. 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோன்றினார். அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சியை கண்டவர்கள் அம்மாவுக்கு பிறகு அம்மாவால் வெற்றி பெற்று அமைச்சர்களாக நாங்கள் இருந்தோமே தவிர தனியாக நின்று வெற்றி பெற இயலவில்லை. இதுதான் முக்கியமான ஒன்று.
இதை நான் சொல்வதற்கு காரணம் 10 முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே சக்தியான தமிழ்நாட்டிலே முடியும். அதுவும் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது. இதுதான் உண்மையான நிலை. 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது, அமைச்சராக இருந்தபோது செய்யாத உண்மையா நீ நடிகர் கட்சியில் போய் செய்ய போறாருன்னு சீமான் நேற்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை செய்வார் என்று சொல்வதற்கு காரணம் சீமான் சொல்லாது. சீமான் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அவர் சொல்வதை பற்றி நாம் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. 9 முறை ஆட்சியில் இருக்கிற போது ஆட்சி அதிகாரம் யாருடைய தலைமையிலே இருக்கிறதோ அவருடைய தலைமையில் இருக்கின்றவர்கள் என்ன முடிவுகளை மேற்கொள்கிறார்களோ அந்த முடிவுகளை ஏற்றுத்தான் இயங்கியாக வேண்டும். நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய கருத்துக்களை சொல்லி நான் அதற்காக விமர்சனம் செய்ய இயலாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை நாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இவரிடத்தில் எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாடு செழிக்க, மக்கள் செழிக்க, எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு எல்லா வகையிலும் அவர் உதவியாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அதை சொல்லியிருக்கிறேன்.